இந்த ஆண்டு இறுதிக்குள் மொபைல் போன் ரீசார்ஜ் கட்டணங்கள் 10 முதல் 12 விழுக்காடு வரை உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் மொபைல் போனில் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை கடந்த மே மாதம் 108 கோடியாக அதிகரித்துள்ளது. இது மொபைல் போன் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்த தூண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலையில் ரீசார்ஜ் கட்டணங்கள் 11 முதல் 23 விழுக்காடு வரை அதிகரிக்கப்பட்டன. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் விதிக்கும் நடைமுறையை கைவிடுவது குறித்து பொதுத்துறை வங்கிகள் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கு தனியார் வங்கிகளை நாடும் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக இத்தகைய நடவடிக்கை பரிசீலிக்கப்படுகிறது. இந்தியன் வங்கி, கனரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகிய பொதுத்துறை வங்கிகள் இந்த மாதம் முதல் குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்காத கணக்குகளுக்கு அபராதம் விதிப்பதை நிறுத்திவிட்டன. மும்பையில் ஏராளமானோர் நுரையீரல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகி வரும் நிலையில் புறாக்களுக்கு உணவளிக்கும் இடங்களை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பையின் 51 பகுதிகளில் கபுத்தர் கானாஸ் எனப்படும் புறாக்களுக்கு உணவளிக்கும் இடங்கள் உள்ளன. அதிக அளவிலான புறாக்கள் இங்கு வளர்க்கப்படுவதன் காரணமாக அந்த பகுதியைச் சுற்றி ஏராளமானோர் உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த பிரச்சினை சட்டப்பேரவை வரை எதிரொலித்தது. இதனையடுத்து கபுத்தர் கானாஸ் களை மூட மும்பை மாநகராட்சிக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேக வெடிப்பு, பெருமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு என ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75ஐ தாண்டியுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன 30 பேரை ட்ரோன்களை பயன்படுத்தியும் மோப்ப நாய்களின் உதவியுடனும் மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மண்டி மாவட்டத்தில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், ராணுவ வீரர்கள், இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு காவலர்கள், ஊர்காவல் படையினர், உள்ளூர் நிர்வாகிகள் என 250க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மந்தி மற்றும் துனாக் மாவட்டத்தில் விழாது கொட்டிய மழையால் ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். 225 வீடுகள், 7 கடைகள், 243 கொட்டகைகள், 31 வாகனங்கள், 14 பாலங்கள் என சேதத்தின் பட்டியல் நீள்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய சுமார் 500 பேரை மீட்புப் படையினர் காப்பாற்றியிருப்பதாக ஹிமாச்சல அரசு தெரிவித்துள்ளது. காஷ்மீர் என்றாலே பனிமலைகளும் குழு குழு சூழலுமே நம்மில் பலர் நினைவிற்கு வரும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே கோடை காலத்தில் காஷ்மீரில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் அங்கு ஏர் கண்டிஷனர் இயந்திரங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. முன்பெல்லாம் ஆண்டுக்கு 150 ஏசிகள் மட்டுமே விற்கும் கடைகளில் தற்போது மாதத்திற்கே 150 ஏசிக்கள் விற்கின்றன. முழு பணமும் கொடுத்தாலும் ஏசிக்கு முன்பதிவு செய்து வாரக்கணக்கில் காத்திருக்கும் நிலை உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். காஷ்மீரில் வீடுகளில் ஏசி தேவைப்படும் நிலை வரும் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் என்று அம்மாநில மக்கள் கூறுகின்றனர். ஸ்ரீநகரில் கடந்த 5ஆம் தேதி 37.4 டிகிரி வெப்பம் பதிவானது. இது கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அதிக அளவு வெப்பமாகும். வெயில் அதிகமாக இருப்பதால் ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் வறளும் நிலை ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. கர்நாடகாவில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க அந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பேரவையின் அடுத்த கூட்டத்தொடரில் இது தொடர்பாக தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட வரைவையும் கர்நாடக அரசு தயாரித்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று அச்சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க புதிய சட்டம் வழிவகை செய்யும். உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது நடவடிக்கை எடுக்க இயலாத அளவிற்கு மத்திய அரசின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் இதற்கு சட்ட நடைமுறைகளே காரணம் என்றும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது வழக்கு தொடர உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி தேவை என்ற 1991ஆம் ஆண்டு தீர்ப்பு ஒன்றை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் தேசிய சட்ட பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர்,
வீட்டில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது இன்னும் முதல் தகவல் அறிக்கை கூட பதியப்படவில்லை என்று தெரிவித்தார். சர்ச்சைக்குள்ளான நீதிபதி மீது நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டுவர அரசு திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்கான நோட்டீஸில் காங்கிரஸ் கட்சியும் கையெழுத்திடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி நீக்க தீர்மானத்திற்கான ஆதரவை மற்ற எதிர்க்கட்சிகளின் ஆதரவையும் பெற பாஜக அரசு முயற்சித்து வருகிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்காக குழு அமைக்கும் பாஸ்ட் சட்டம் பார் கவுன்சிலுக்கு பொருந்தாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த மும்பை நீதிமன்ற அமர்வு, முதலாளி தொழிலாளி முறை உள்ள தொழிலிடங்களுக்கு மட்டும் பாஷ் சட்டம் பொருந்தும் என்று தெரிவித்துள்ளது. பார் கவுன்சில் என்பது வழக்கறிஞர்களை பணியமர்த்தும் இடமல்ல என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. திருமணமான 78 நாட்களில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவிற்கு நீதி கேட்டு அவிநாசியில் திரளான மக்கள் கூடினர். ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா என்ற பெயரில் நடந்த இந்த நிகழ்வில் ரித்தன்யாவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள் வலியுறுத்தினர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஒரு நாள் கூட வேலைக்கு செல்லாத காவலர் 35 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற சம்பவம் நடந்துள்ளது. 12 ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாத காவலர் அபிஷேக் தான் பணியாற்றிய கோப்புகளை விரைவு அஞ்சல் மூலம் அனுப்பிய நிலையில் சம்பந்தப்பட்ட துறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த 12 ஆண்டுகளுக்கான ஊதியத்தை அவர் பெற்றிருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேரில் ஆஜரான அபிஷேக் தான் ஒரு நாள் கூட பணியில் இல்லை என்று தெரிவித்துள்ளார். பெறப்பட்ட சம்பளத்தை தவணைகளில் திருப்பித் தருவதாக உறுதியளித்துள்ளார். ராமபிரான் தங்கள் நாட்டில் பிறந்தவர் என்று நேபாள பிரதமர் சர்மா ஒலி மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார். ராமர் எங்கள் நாட்டுக்காரர் என்று சொல்லிக் கொள்வதில் நேபாள மக்கள் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது என்றும் சர்மா ஒலி கூறியுள்ளார். காத்மண்டில் சுற்றுலா தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், உண்மையான ராமாயணம் என வால்மீகி ராமாயணம் கருதப்படுவதாகவும் அதிலேயே ராமர் பிறந்த பகுதி என்று கூறப்பட்டுள்ள இடம் நேபாளத்தில்தான் இருப்பதாகவும் அவர் கூறினார். நடிகர்கள் பணி நேரம் சார்ந்த நிபந்தனைகளை விதிப்பது முற்றிலும் நியாயமானதே என்று ராஷ்மிகா மந்தனா கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஒரு குழந்தைக்கு தாயான தீபிகா ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியும் என்று நிபந்தனை விதித்ததால் சந்தீப் ரெட்டி இயக்கும் ஸ்பிரிட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை இழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வங்காவின் அனிமல் படத்தில் நாயகியாக நடித்தவரான ராஷ்மிகா தீபிகாவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. இந்திய இளையோர் அணியுடனான 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றியை ஈட்டியது. தொடரை 3-1 என இந்திய அணி ஏற்கனவே கைப்பற்றிவிட்ட நிலையில் கடைசி போட்டி போர்செஸ்டர் நகரில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 210 ரன்கள் எடுத்தது. வைபவ் சூரியவன்சி 33 ரன்களும் அம்பரீஷ் 66 ரன்களும் எடுத்தனர். 211 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை இங்கிலாந்து அணி 32வது ஓவரிலேயே எட்டியது. பென் மேயர்ஸ் 76 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 82 ரன்களை விளாசினார். கர்நாடகாவில் 45 வயதிற்குட்பட்டவர்கள் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தால் அதை சுகாதாரத்துறைக்கு தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கும் மாரடைப்பிற்கும் இடையிலான தொடர்பை ஆராய அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வெளியே 45 வயதிற்குட்பட்டவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்தால் அதன் காரணம் அறிய உடற்கூறாய்வு செய்யப்படுவதும் கட்டாயமாக்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அறிவித்துள்ளார். சென்னையில் வரும் 18ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆட்சியில் திமுக அங்கம் வகித்ததை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் அதற்கு திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். பாஜகவுடனான கூட்டணி குறித்து இருவரும் பேசிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள்.
1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே. அப்போ நாங்க கூட்டணியில இருந்ததுனால உணர்ந்துகிட்டதுனால மறுபடியும் நாங்க அந்த தப்பை செய்யல. அவங்க உணரல. அவங்க தலைவர் அவருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரே இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? இவங்க ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா, பாஜக தலைமையிலான கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளவி செய்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகள் பேசுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜரானார். அப்போது ஆரம்பகட்ட விசாரணையில் புகார் குறித்த முகாந்திரம் இல்லை என்று தெரியவந்தால் பொன்முடிக்கு எதிரான 100க்கும் அதிகமான புகார்களும் முடித்து வைக்கப்பட்டதாக கூறினார். புகார்தாரர்களிடம் பெற்ற வாக்குமூலங்களின் அடிப்படையில் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். அதற்கு பொன்முடிக்கு எதிரான புகார்களை முடித்து வைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதுபோல பேசும் நபர்களின் வாயை கட்டுப்படுத்த நீதிமன்றம் விரும்புவதாக குறிப்பிட்ட நீதிபதி, அரசியல்வாதிகள் அனைவரும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே இல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் நீதிபதி காட்டமாக குறிப்பிட்டார். மேலும் விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அஜித்குமாரின் சட்டவிரோத காவல் மரணம் தொடர்பான விசாரணையை 1 வாரத்துக்குள் தொடங்க வேண்டும் என சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் கோரிக்கைகளை கேட்டறிந்த நீதிபதிகள் சிபிஐ இயக்குநர் 1 வாரத்தில் விசாரணை அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரணை இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. மாவட்ட கூடுதல் நீதிபதியின் அறிக்கையின்படி பார்த்தால் அஜித்தை காவல்துறையினர் சட்டவிரோத காவலில் வைத்து கொடூரமாக தாக்கியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அஜித்தின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது தாயாருக்கும் பணப்பலன் வழங்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். சிபிஐ விசாரணை நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் அதனை நீதிமன்றம் கண்காணிக்கும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 41,126 கன அடியாக குறைந்துள்ளது. நேற்று இரவு அணைகளிலிருந்து நீர் திறப்பு 61,875 கன அடியாக இருந்தது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 29,126 கன அடியும், கபினி அணையிலிருந்து 12,000 கன அடி உபரி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, நுகு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக உள்ளதால் உபரி நீர் திறப்பதிலும் அது தென்படுகிறது. கேரளாவில் தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகளின் காலாவதியான பெர்மிட்டுகளை தாமதமின்றி புதுப்பிக்க வேண்டும், நெடுந்தொலைவு தனியார் பேருந்துகள் அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்லும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுகிறது. அரசுடன் நடத்திய பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதை தொடர்ந்து மாநிலம் தழுவிய 1 நாள் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. திருத்தணியில் காருக்குள் சிக்கிக் கொண்ட 2 வயது குழந்தை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. திருத்தணி அரக்கோணம் சாலையில் ஹோட்டலில் உணவு வாங்க இளைஞர் ஒருவர் தனது 2 வயது குழந்தையை சொகுசு காரில் அழைத்துக் கொண்டு வந்துள்ளார். குழந்தையை காரில் இருக்கச் செய்துவிட்டு கதவை மூடியது பிறகுதான் தெரிந்திருக்கிறது. காருக்குள் இருந்த குழந்தை சாவியை வைத்து விளையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு கதவை திறக்க முடியாமல் தவித்திருக்கிறார்.
பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் காரில் இருந்த குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மங்களக்குடியில் 2 சக்கர வாகன உரிவாக்க கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பாலசுப்ரமணியன் என்பவரது கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான டயர்கள் மற்றும் உதிரி பாகங்கள் எரிந்து நாசமாகின. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஓலா நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 50க்கும் மேற்பட்டோரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரைச் சேர்ந்த 2 பேர் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 56 நபர்களிடம் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர். போலியான பணி ஆணைகளை வழங்கி ஏமாற்றியுள்ளனர். இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் 2வரையும் பிடித்து திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வேலை தேடும் இளைஞர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி விவேகானந்தர் காலனி கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். 30 கிலோ எடையுள்ள 40 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பீடி இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றினர். இந்த சம்பவத்தில் தப்பியோடிய கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லட்சுமி என்பவர் தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி மீட்டனர். தான் 25 வருடங்களாக வசிக்கும் வீட்டை ஒரு தனிநபர் ஏமாற்றி தன் பெயருக்கு மாற்றிக் கொண்டதாகவும் வீட்டை விட்டு வெளியேறச் சொல்வதாகவும் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பலனளிக்காததால் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக கண்ணீருடன் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே விரிகோடு பகுதியில் அமையவுள்ள ரயில்வே மேம்பாலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை ஆட்சியருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் என்பதால் மாற்றுப்பாதையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நெருப்பெரிச்சல் GN கார்டன் பகுதியில் உள்ள பாழடைந்த கல்குவாரி பாறை குழியில் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். துர்நாற்றம் மற்றும் சுகாதார பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நெருப்பெரிச்சல் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் செல்போன் டார்ச் விளக்குகளை ஒளிரவிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய அவர்கள் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் கூடலூர் அருகே உள்ள குனில்வயல், தேன்வயல் போன்ற கிராமங்களில் தொடர்ந்து விளைபயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. குனில்வயல் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை விடிய விடிய ஊருக்குள் சுற்றித் திரிந்து பயிர்களை சேதம் செய்துவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கிரிக்கெட் வீரர் யஷ் தயாள் மீது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துமீறி பாலியல் வல்லுறவு, திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியது ஆகிய 2 குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல்வர் யோகி ஆதித்யநாத் நடத்திய மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் ஒரு பெண் கூறிய புகாரின் மீது இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக யஷ் தயாளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். காலாவதியான அல்லது பயன்படுத்தப்படாத மருந்துகளை வீடுகளில் அப்படியே வைத்திருக்கக்கூடாது என்றும் அவற்றை பாதுகாப்பான முறையில் உடனுக்குடன் அகற்ற வேண்டும் எனவும் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற விரைந்து அகற்றப்பட வேண்டிய 17 மருந்துகள் பட்டியலையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. பென்டனாயில், ட்ராமெண்டால், டியாசெபம் உள்ளிட்ட மருந்துகளை காலாவதியான பின்பு உட்கொண்டாலோ அல்லது
உடல் நலமுடன் உள்ள வேறு ஒரு நபர் தவறுதலாக எடுத்துக்கொண்டாலோ கடும் பாதிப்புகள் ஏற்படும் என்று CDSCO கூறியுள்ளது. இதுபோன்ற மருந்துகளை வீடுகளில் கை கழுவ பயன்படுத்தும் சிங்குகள், கழிவறை கோப்பைகளில் மட்டுமே ஊற்றி அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலாவதியான அல்லது பயன்படுத்தப்படாத மருந்துகளை பொதுமக்களிடமிருந்து திரும்பப் பெறும் திட்டத்தை மாநில அரசுகள் செயல்படுத்தலாம் என்றும் CDSCO கூறியுள்ளது. தூக்கத்தை பறிப்பதிலிருந்து உயிரை பறிக்கும் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற ஆபத்தான நோய்கள் வரை மனிதர்களுக்கு பெரும் எதிரியாக இருப்பவை சின்னஞ்சிறு கொசுக்கள். அவற்றின் தொல்லையிலிருந்து தப்ப கொசுவர்த்தி சுருள்களில் இருந்து பேட் வரை பல வழிகள் இருந்தாலும் அவை எதனாலும் முழு பலன் கிடைக்காது. இந்நிலையில் கொசு தொல்லைக்கு தீர்வு காண AI தொழில்நுட்பத்தின் உதவியை நாடியுள்ளது ஆந்திர மாநில அரசு. கொசுக்கள் உருவாகும் பகுதிகளில் AI கேமராக்கள் கொண்ட ட்ரோன்கள் கண்காணித்து மருந்தை தூவும் முறையை சோதனை ரீதியில் ஆந்திர அரசு செயல்படுத்த உள்ளது. 6 நகரங்களில் 66 இடங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. AI தவிர இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற தொழில்நுட்பத்தையும் ஆந்திர அரசு இதற்காக பயன்படுத்த உள்ளது. கேரளாவில் சுற்றுலா தலங்கள் நிறைந்த இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து நிகழும் விபத்துகளின் எதிரொலியாக அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்ட மலைப்பகுதிகளில் சிலிர்ப்பான சாகச அனுபவங்களை தருவதாக கூறி ஆப்ரோடுகளில் அட்வென்ச்சர் ரைட் என்ற பெயரில் கரடுமுரடான ஆபத்தான பாதைகளில் ஜீப்புகள் இயக்கப்படுகின்றன. இப்படி செல்லும் ஜீப்புகள் அடிக்கடி கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கி உயிரிழப்புகள் நேரிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு இடுக்கி மாவட்டத்தில் ஆப்ரோடு உள்ளிட்ட அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். வாகனங்கள் செல்லும் பாதைகள், வனப்பகுதிகள், ஆபத்தான சாலைகளை நேரில் ஆய்வு செய்ய காவல், வனம் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜீப் ஓட்டுநர்களின் உரிமம், வாகன தகுதி சான்றிதழ்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகே ஜீப் சவாரி நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதுவரை ஜீப்புகளை யாரும் இயக்கக்கூடாதென்றும் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தை தீயணைப்பு படை வீரரின் துரித செயல்பாட்டால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. கட்ராஜின் கோப்டே நகரில் உள்ள அடுக்ககத்தின் 3வது மாடியில் உள்ள ஜன்னல் பகுதியில் 4 வயது பெண் குழந்தை தொங்கிக் கொண்டிருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். உடனடியாக அவர்கள் உதவி கேட்டு குரல் எழுப்ப பக்கத்து குடியிருப்பில் இருந்த தீயணைப்பு வீரர் யோகேஷ் அர்ஜுன் சவான் துரிதமாக செயல்பட்டார். அடுக்ககத்தின் 3வது மாடிக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் விரைந்த அவர் ஜன்னல் கம்பிகளின் ஊடே குழந்தை பவிகாவை மீட்டார். அவரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். सोसाइटी का नाम हो गया। யோகேஷ் பாய் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு முறைப்படி பரிந்துரை செய்திருக்கிறார். அமெரிக்கா சென்றுள்ள நெத்தன்யாகு அதிபர் டிரம்பை சந்தித்த போது நோபல் பரிசிற்கு பரிந்துரை செய்தது தொடர்பான கடிதத்தையும் வழங்கினார். டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிரும் அண்மையில் கூறியிருந்தார். டிரம்ப் நெத்தன்யாகு சந்திப்பின் போது ஈரான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம், ஈரானின் அணு ஆயுத பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஈரான் மீண்டும் அணு ஆயுத திட்டத்தை தொடங்கினால் மறுபடியும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகம் ஒரு பேரரசர் உருவாவதை விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரேசில் அதிபர் லுலா டி சில்வா விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான பிரிக்ஸ் அமைப்பின் கொள்கைகளுடன் ஒத்துச் செல்பவர்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரேசில் அதிபர் அமெரிக்காவின் மிரட்டல் குறித்து யாரும் அஞ்ச தேவையில்லை என்றார். உலகம் முன்பு போல் இல்லை என்றும் நிறைய மாறிவிட்டது என்றும் கூறிய அதிபர் லுலா டி சில்வா ஒரு பேரரசர் இந்த உலகிற்கு தேவையில்லை என்றார். பிரிக்ஸ் அமைப்பு எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க டாலரை சாராமல் வேறு வழியில் வர்த்தகம் செய்ய வேண்டிய அவசியம் உலகிற்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக டிரம்பின் அறிவிப்பை சீனாவும் கண்டித்திருந்தது. இதற்கிடையே வாஷிங்டனில் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட், பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிரானது என டிரம்ப் உறுதிபட நம்புவதாக கூறினார். பிரிக்ஸ் அமைப்பின் நகர்வுகளை அதிபர் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும்
கேரலின் லீவிட் தெரிவித்தார். அமெரிக்காவில் டெக்சாஸில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 104 அதிகரித்திருக்கிறது. பலரை காணவில்லை என்பதால் தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கர்வில் என்ற இடத்தில் மிக குறுகிய நேரத்தில் மிக அதிக அளவு மழை பெய்ததால் அங்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளது. மத்திய டெக்சாஸில் உள்ள ஆற்றில் நீர்மட்டம் 2.3 மீட்டரிலிருந்து 9 மீட்டராக அதிகரித்திருப்பதால் அங்குள்ள மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இறந்தவர்களுக்கு சான் ஆண்டோனியாவில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதற்கிடையே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை, நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் பணியும் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி உள்ளது. செவ்வாயன்று நடைபெற்ற தாக்குதல்களில் 27 பேர் கொல்லப்பட்டதாக காசா பகுதி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கான் யூனிஸ் நகருக்கு அருகே புலம்பெயர் பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த பகுதியில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹக்கர் அல் ஜாமி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியாவின் முன்னாள் அதிபர் கிம் இல் சுங்கின் 31வது ஆண்டு நினைவு தினம் நாடெங்கிலும் அனுசரிக்கப்பட்டது. தலைநகர் பியாங்யாங்கில் உள்ள கிம் இல் சுங்கின் நினைவிடத்தில் அவரது பேரனும் தற்போதைய அதிபருமான கிம் ஜாங் உன் நள்ளிரவில் அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சி வடகொரிய அரசு தொலைக்காட்சியில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. வடகொரியாவின் நிறுவனரான கிம் இல் சுங் 1948 முதல் 1994 வரை இறக்கும் வரை அதிபராகவே இருந்தார். இதன் பிறகு இவரது மகன் கிம் ஜாங் இல் 2011ஆம் ஆண்டு வரை அதிபராக இருந்தார். இவரது மகனான கிம் ஜாங் உன் 2011 முதல் தற்போது வரை அதிபராக இருக்கிறார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்ற ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோவிற்கு பாரம்பரியமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பேரரசர் நருஹிட்டோவை மார்பில் கவசங்கள் அணிந்த காவல் படை வீரர்கள் குதிரை மீது அமர்ந்து வரவேற்றனர். 2ஆம் உலகப் போரில் இறந்த ஜப்பானிய வீரர்கள் நினைவிடத்தில் பேரரசர் நருஹிட்டோ அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து 5 நாட்களுக்கு மங்கோலிய நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு பேரரசர் நருஹிட்டோ பயணம் செய்கிறார். விண்வெளி ரகசியங்களை மேலும் அறிவதற்காக சீனாவில் உலகளாவிய ஒரு சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலனை வடிவமைத்த சீன விஞ்ஞானி டு வெய்ரன் இந்த அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். விண்வெளி தொடர்பான தொழில்நுட்பங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு மேலும் பல புதிய விவரங்களை அறிவதே இந்த அமைப்பின் நோக்கம். 2028ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலனை சீனா அனுப்பவுள்ளது. இதன் மூலம் அங்கு மனித உயிர்கள் வாழ சாத்தியக்கூறுகள் உள்ளதா என ஆய்வு செய்யப்படுகிறது. இதற்கு முன்னதாக பல்வேறு நாட்டு விண்வெளி ஆர்வலர்களை ஒருங்கிணைக்கும் பணியை சீனா மேற்கொண்டிருந்தது. காலம் காலமாக இருந்து வரும் பல வேலைகள் இன்னும் 5 ஆண்டுகளில் இல்லாமல் போகும் நிலை வரும் என்று ஏஐ ஓபன் நிறுவனத்தின் சாம் ஆல்ட்மேன் கூறியுள்ளார். ஏஐ வருகையால் பல வேலைகள் இல்லாமல் போனாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் என்றும் மக்களின் பொருளாதார நிலை உயரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 10 ஆண்டுகளில் விண்வெளிகளில் குடியிருப்புகள் வரும் நிலை கூட வரலாம் என்றும் ஆல்ட்மேன் தெரிவித்தார். ஆஸ்திரிய நாட்டில் புகழ்பெற்ற டர்பி ரோலர் ஸ்கேட்டிங் சர்வதேச போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து 48 அணிகள் பங்கேற்றன. வழக்கமாக ரக்பி விளையாட்டை காலில் சக்கரங்கள் பொருத்திக் கொண்டு விளையாடுவதே டர்பி ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியாகும். இவ்விளையாட்டின் போது சியர் லீடர்களும் பல்வேறு சாகசங்கள் செய்து பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். பனி படர்ந்த அண்டார்டிகா கண்டத்திற்கு சுற்றுலா செல்பவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுக்கு சராசரியாக 8000 பேர் மட்டுமே அண்டார்டிகா சென்றனர். அது இப்போது 1,25,000 அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்த போக்கு தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் இது அந்த பகுதிக்கு மட்டுமானதாக இல்லாமல் உலகம் முழுமைக்குமானதாக இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனினும் அண்டார்டிகா யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாததால் அங்கு வருபவர்களின் எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதே நேரம் அண்டார்டிகா தொடர்பான செயல்பாடுகளை ஒரு அமைப்பு கவனித்து வரும் நிலையில் அது சுற்றுலா பயணிகளிடமிருந்து வரியை வசூலிக்கலாம் அல்லது பயணிகளின் எண்ணிக்கையை உச்சவரம்பு நிர்ணயிக்கலாம் என்பது போன்ற யோசனைகளும் சூழலியலாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன.